வணக்கம். செய்யாதே அப்படின்னு ஒரு படம் இந்த திரு ராஜா அவர்கள் எடுத்திருக்காங்க. அவர் ஒரு மருத்துவர், அமெரிக்காவில் இருக்காரு. அது எனக்கு அவரை வந்து ஒரு 40 ஆண்டுகளாக பழக்கம். அவர் வந்து மதுரையில் கிளினிக் வச்சிருக்க காலத்துலேருந்து எனக்கு நல்ல பழக்கம். அவர் வந்து மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் இந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த படத்தோட தீம் என்னன்னா, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, மருத்துவர்கள்ட்ட போகும்போது எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி விளக்கமாகவும் விரிவாகவும் எடுத்து சொல்லியிருக்காரு. நான் இந்த படத்துல காவல்துறை அதிகாரியா ஒரு வேடம் போட்டிருக்கேன், நடிச்சிருக்கேன். எனக்கு அவர் வந்து நீண்ட நாள் நண்பர், அதனால எனக்கு கொடுத்தாரு. நண்பருங்கனால கூடவே இருந்தேன் ஆரம்ப காலத்திலேருந்து. இவர் வந்து மதுரையில் வந்து கிளினிக் வச்சிருக்க காலத்துலேருந்து எனக்கு பழக்கம். மதுரைக்கு வந்து அப்புறம் மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்தார். சென்னையிலேருந்து அப்புறம் அமெரிக்கா போய் இப்போ அமெரிக்காவில் மருத்துவராக இருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் மதுரை. இல்ல அமெரிக்கா போகல, அமெரிக்காவிலே இந்த படம் எடுக்கல. இந்த படம் எடுத்தது பூராவுமே சென்னையில இல்ல, மதுரையில் எடுத்தாங்க. திருநெல்வேலி, கொடைக்கானல். அப்ப வந்து அதை வந்து கதையா சொல்லணுங்கிறதுக்காக ஒரு உடனே ஒன்னா மருத்துவம்னா நல்லா இருக்காதுங்கிறது ஒரு கதையா சொல்லணுங்கிறதுக்காக, கமர்ஷியலா சொல்லணுங்கிறதுக்காக பண்ணாரு. சார் கிட்ட வந்து எப்படி இந்த படத்துக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னு கேட்டீங்களே, இவர் வந்து இவருதான் எல்லாமே ப்ரொடக்ஷன் மேனேஜர். இவர் எப்படின்னா ஹாஸ்டல் வார்டன் மாதிரி. காலையில சார் சொல்லிடுவாரு எல்லாரும் 5 மணிக்கு ரெடியா இருங்க, 3 மணிக்கே எந்திரிச்சிருவாரு. ஹாஸ்டல்ல எல்லாரையும் போய் எந்திரிங்க இவரை பார்த்தாலே எல்லாம் பயந்து போடுவாங்க. அதனாலதான் சார் வந்து தயாரிப்பாளர் வந்து இவரை காவல்துறை அதிகாரி. சார் வந்து அடுத்த படம் பிளான் பண்ணிட்டாரு டைரக்டர். மேபி நவம்பர்ல ஷூட் ஸ்டார்ட் பண்றோம். அதுல வந்து சார் வந்து அது எங்களுக்கே தெரியல, டைரக்டர் சொல்ல மாட்டேங்கிறாரு. அது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நம்ம ஊர்ல இந்தியால நடக்கும், செகண்ட் ஹாஃப் வந்து அமெரிக்கா யூஎஸ்ல பாதி நடக்கும். அது டைட்டில் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டாரு. கேமரா எல்லாம் வந்து ஓனாவே வாங்கிட்டாரு. எல்லா கேமராவுமே ஃபர்ஸ்ட் 2 நாள் இவர் தான் போய் கேமரா எடுத்துட்டு வந்தாரு. ஒரு 2 நாள் கேமரா ஒர்க் ஆகல, இல்ல லென்ஸ் வரல, அது நிறைய பிரச்சனை. உடனே என்ன பண்ணிட்டாரு, இவர் பெங்களூர் அனுப்பிவிட்டாரு. இவரு இன்னொருத்தர் சாரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, ஆனந்தன் சொல்லி, பெங்களூர் அனுப்பிவிட்டாரு. அவரும் நல்லா ரிலேபிளா சாரோட அனுப்பி விட்டாங்க. சாருக்கு வந்து ரொம்ப ரிலேபிளான பர்சன் இவர், அதனால அனுப்பி விட்டாங்க. எங்களுக்குலாம் எங்க போனாங்கன்னு தெரியல. திடீர்னு 2 நாள் கழிச்சு வராங்க, ஒரு பொட்டியா இறங்குது. பார்த்தா ஆரியஸ் 60+ இருக்கு, ரோனிங் இருக்கு, C70, அனோமாபிக் லென்ஸு எல்லாத்தையும் வாங்கிட்டாரு ஓனாவே. எல்லாம் ஓனா வாங்கி ஓன் ப்ரொடக்ஷன். மதுரையில வந்து நாங்க ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றப்ப ஒரு பில்டிங்ல இருந்தோம். இப்ப ஷூட் முடியறதுக்குள்ளே ஒரு பெரிய பில்டிங் ரெடி பண்ணி அதுல போஸ்ட் ப்ரொடக்ஷன் அங்க ஒர்க் நடந்துட்டு இருக்காரு. ஃபுல் செட்டப் பண்ணிட்டாரு. ஏன்னா அடுத்த படத்துக்குங்கிறப்போ எல்லாமே நம்மளே வச்சிருவோம் தம்பி, ரெகுலரா படம் பண்ணுவோம். அது இல்லாம டைரக்டருக்கும் ப்ரொடியூசர் மேடமுக்கும் என்னன்னா, இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் உள்ள கொண்டு வருவோம். அதனாலதான் என்னையெல்லாம் சார் வந்து எந்த எதிர்பார்ப்புமே எல்லாமே நீ பண்ணாரு. அது மாதிரி நிறைய பேர் உள்ள கொண்டு வருவோம், நிறைய படம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். போலீஸ் அதிகாரியா நடிச்சிருக்காரு சார். இவருடைய காம்பினேஷன் உங்க சீன் ஏதாவது எடுத்தாங்களா? இல்ல எனக்கும் இவருக்கும் எந்த காம்பினேஷன் இல்ல. ஏன்னா இவருக்கும் H. ராஜா சாருக்கு காம்பினேஷன், அது மிரட்டிட்டாங்க. இவருக்கு H. ராஜா சாருக்கு காம்பினேஷன் இருக்கு. அதுலதான் நாங்க 2 பேரும் மதிக்கிற மாதிரி இருக்கோம். அவரோட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. H. ராஜா ரொம்ப சாஃப்டானவருங்க, எல்லாத்தையுமே கொலெக்டா பேசுவாரு. அது பாலிடிக்ஸ், அது சினிமா வேற. அது பாலிடிக்ஸ்ல தான் அவர் இதா இருப்பாரு. மற்றபடி எல்லாத்தையும் நண்பர்களா தான் பாடுவார். நல்ல பழக்கத்துக்கு ரொம்ப இனிமையானவர். யாரையும் வந்து ரஃபா ஹேண்டில் பண்ண மாட்டார், ரொம்ப ஜாலியா இருப்பாரு. இப்ப நீ அந்த பாலிடிக்ஸ்ல அவங்க அது வேற விஷயம், அதுல நம்ம தலையிட முடியாது. மற்றபடி அவர் ரொம்ப சாஃப்டா நல்லா கோஆபரேட் பண்ணாரு. மேக்கப்பே இல்லாம கேஷுவலா வந்தாரு, அவர் பண்ணிட்டு போயிட்டே இருந்துட்டாரு. அவ்வளவுதான். நன்றி, வணக்கம்.